திருமணமாக இருக்கிற ஆணும் பெண்ணும் முதலாவது அதில் விசுவாசமாக இருக்கணும். தேவன் எனக்கு ஏற்ற துணையை தருவார். எப்போ ஜெபம் பண்ணாலும் இதான், ஆண்டவரே நீங்கள் எனக்காக ஏற்ற துணை தருவீங்க. அதை பற்றி ஏதாவது பிரச்சனை வரும்போது, அதை பற்றி ஏதாவது ஒரு தேடல் வரும் பொழுது வரத்தான் செய்யும். இல்லைன்ட்டு இல்லை. ஒரு வாலிய பையனாக இருக்கிறான், அவனுக்கு தனக்கு துணை வரணுங்கிற தேடல் வரத்தான் செய்யும். சின்ன வயசுலேயே வந்துடும். சரிங்களா? அவன் ஒன்றே ஒன்று தான், தாருங்கிறது அற்ப விசுவாசம். தருவாரா தரமாட்டாராங்கிற மாதிரி சந்தேகத்திலே கேட்குறது. அவர் ஒரு நல்ல தகப்பனை புரிஞ்சு வைக்காதவங்க கேட்குறது, எனக்கு நல்ல துணி தந்துடுவீங்களா, தாங்க அப்படின்னா அவருக்கு ஏதோ அக்கறை இல்லாத மாதிரியும், அவர் ஏதோ கெட்ட துணியை தந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ கெட்டவர் போலையும் நினச்சிக்கிட்டு இந்த ஜெபம் இதுதான் ஃபெயிலியர் ஆனதுக்கே காரணம். புரியுதுங்களா? இதுக்காகவே ஜெபம், இதுக்காக உபவாச ஜெபம், இதுக்காக மன்றாட்டு ஜெபம், இதுக்காகவே சில சொல்லி ஜெபம் பண்ணாங்க பாருங்கள். ஆமாம், அதனாலே மாறட்டும்.